வணக்கம். ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது பாசிச கும்பல் இல்லாத இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம். முதல்லாம் பார்த்தா போலீஸில் கூட இருந்தாங்க. பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் ஆர்டர்லாம் போச்சு. அப்புறம் அதுக்கு பின்னால் மனிதருக்குள்ள ஊடுருவியத்தனமாக பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள கும்பல் உள்ளே இருந்துக்கிட்டே மதவாதத்தை கிளப்புவது. இப்போ என்னடான்னா புதுசாக பேங்கு, கனரா பேங்கு கொச்சியில், அதுக்குள்ள பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள ஒரு மேனேஜர். கொச்சியில் நடந்த ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம். கொச்சியில் கனரா வங்கி இருக்கு. அதில் புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருப்பார் போல இருக்கு. அந்த ஆள் ஒரு சனாதன போக்குள்ள பாசிச கும்பல் சேர்ந்த ஒரு தலைவன் போல இருக்கு. பீகார் மாநிலத்தில் வந்திருக்காரு. பீகார் மாநிலம் அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இங்கே வந்தவர் என்ன பண்ணவர், அவர் அங்கே கனரா வங்கியினுடைய கேன்டீன் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்துருக்கிறார். ஃபஸ்ட்டு நாள், ரெண்டாம் நாள், மூணாள் யாருமே மாட்டுக்கறி கொண்டு இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது. மற்றபடி கனரா வங்கி, கொச்சி கனரா வங்கி கேண்டீனில் மாட்டுக்கறி சமைக்கவே கூடாது அப்படின்னு போட்டு மிகப்பெரிய ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. பார்த்தாங்க, போராடி பார்த்துருக்காங்க, முடியல. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இருக்கக்கூடிய கனரா வங்கி ஊழியர்கள் மற்ற இந்திய வங்கி சம்மேளனம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் அந்த கேண்டீன்லேயே மாட்டுக்கறி, மாட்டு மூளை, மாட்டு தொடை, மாட்டு நாக்கு, மாட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சமைச்சு வைத்து மாட்டுக்கறியை மாடை உண்ணும் போராட்டம். இது எப்படி ருசிகரமாக இல்லை? ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக வேறு மாதிரி செய்வாங்க. இவங்க அதையே செஞ்சுருக்கிறாங்க. எல்லாம் வகை வகையாக மாட்டுக்கறியை தின்று அதனுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம். அப்புறம் அதில் பலவிதமான கருத்துக்கள் பரவப்பட்டிருக்கு. அதாவது மனுஷனுக்கு சைவம் அசைவம் அவனோட சௌரியம்ங்க. ஆமாம், இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ நீ பீகார்லேருந்து வந்தாலும் பீகாரோட முடிச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவிலையும், தெலுங்கானா, ஆந்திராவும் பாச்சா பழிக்குமா? இதெல்லாம் தென்னிந்தியா. அதனால் இந்த மாதிரி பாசிச கும்பல் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக எதிர்ப்புணர்வை இந்த மாதிரி தெரிவிக்கணும். திருப்பதியில் போய் லட்டு கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கேரளா ஃபுல்லாக மாட்டுக்கறி நல்லா சாப்பிடுவாங்க. அது மாதிரி பழனியில் போய் எவனோ ஒருத்தர் பஞ்சாமிரதம் சாப்பிடான்னு சொன்னானோ அந்த கதை இது. இதெல்லாம் மிக நாட்டை துண்டாடக்கூடிய, மனிதர்களை துண்டாடக்கூடிய, குறிப்பாக இந்தியாவை துண்டாடக்கூடிய பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சூழல் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் சம்மட்டி அடி அடித்து ஒடுக்க வேண்டும். ஆமாம், உண்மையிலே அந்த கனரா வங்கி ஊழியர்கள் செய்த அற்புதமான ஒரு சம்மட்டி அடி. ஆமாம், அந்த மேனேஜருக்கு சம்மட்டி அடியில் இது பாசிச தனத்துக்கு, சனாதன போக்குள்ள இந்த இந்து மதம் இந்த மாதிரி